ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஆவணி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அதே 3ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால முன் அறிவிப்பில்லாத முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக மிதுன ராசிக்கு அமையும். அதே மாதிரி ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால செவ்வாய் பகவான் பூமிகாரகராக இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் அதே மாதிரி தொழில் ரீதியான வகையில் லாபங்களும் உங்களுடைய வியாபார ரீதியான வகையில் சம்பாத்தியம் அதிகமாகக்கூடிய சந்தோஷமான சூழல்களும் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பம் அமையக்கூடிய நம்ம எவ்வளவு தான் சொத்து பத்து இருந்தாலும் எவ்வளவு தான் திறமை இருந்தாலும் எவ்வளவு தான் உத்தியோகம் இருந்தாலும் கல்யாணம் அப்படின்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை களை கட்டி கொடுக்கக்கூடிய சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய அடுத்தவங்களுடைய வாழ்த்து உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைய போகுது. தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால அதுவும் புதன் பகவானுக்கு முழுமையான நட்பு வீடாகிய கடக ராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்து உத்தியோகம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத கடுமையான விஷயங்கள் விலகி பெருமையான அம்சங்கள் அரங்கேறக்கூடிய ஒரு சில பேருக்கு கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். பொதுவாகவே இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மனம் இல்லாதவர்களுக்கு கூட பணம் இருந்ததுன்னு வைங்களே ஓரளவு மன சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரியான பணம் என்ற தனத்துக்கு காரகத்துவம் பெற்ற குரு பகவான் அதே தனஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால தன வரவுகளும் பண வரவுகளும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் மூலமாக பெரிய பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருந்துக்கிட்டு இருக்கும். சாதாரண உத்தியோகத்துக்கு போயிட்டு இருந்தால் கூட உயர்ந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அல்லது உத்தியோகத்தில் உயர் அதிகாரியின் பாராட்டு கிடைக்கக்கூடிய மார்க்கங்கள் நடக்கும். இன்னும் சில பேருக்கு என்னதான் உத்தியோகம் இருந்துக்கிட்டு இருந்தாலும் மாதமான கை நிறைய சம்பளம் வந்துக்கிட்டு இருந்தால் கூட சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும் அல்லது சொந்தமாக வியாபாரம் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா? அந்த எண்ணங்கள் அதாவது வடிவு பெறக்கூடிய அந்த எண்ணங்கள் உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய மாதமாக அந்த எண்ணங்கள் உங்களுக்கு செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. ஏற்கனவே தொழில் வியாபாரம் ஆரம்பித்து கூட அதில் சொல்லிக்கிற மாதிரி முன்னேற்றம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நினைச்சதை ஓரளவு சாதிக்கக்கூடிய அந்த சாதிப்பதின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துக்கிட்டு இருக்க போகுது. ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துக்கிட்டு இருக்கும். லாபஸ்தானாதிபதி மிதுன ராசிக்கு உபஜய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால சகோதர வகையில் சந்தோஷமான சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய சகோதரி வகையில் இருக்கக்கூடிய சுப செய்திகளை நீங்கள் தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துக்கிட்டு இருக்கும். தன்னுடைய குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறத விட அக்கம் பக்கத்தில் அங்காளி பங்காளி வகையில் சொந்த பந்தங்களில் நட்பு வகையில் சமூகத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது. கடந்த காலங்களில் விட்டு போன உறவுகளை சந்திக்கக்கூடிய கடந்த காலங்களில் கெட்டு போவீங்க அப்படின்னு நினச்சவங்க முன்னாடி ஒரு பட்டம் பதவி வாங்கி நல்ல வாழ்க்கை வாழ்ந்து காட்டக்கூடிய நல்லதொரு மாதமாகவே இந்த மாதம் அமைய போகுது. பொதுவாகவே உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட ராசி அதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதுவும் குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்திற்கு தேவையான நிகழ்கால தேவைகள் மட்டுமல்ல எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமையும். சார், நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேத்துக்கு நல்லது நடக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட சில பேத்துக்கு தடைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதுக்கு என்ன காரணம்? இதுக்கு நம்ம குலதெய்வ விருட்சம் ஏதாவது உதவி புரியுமா? பொதுவாகவே ஆவணி மாத கிரக நிலைகளை பொறுத்து கிரக கோச்சாரத்தை பொறுத்து இந்த மிதுன ராசிக்கு இந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிறது உண்மையாகவே நடக்கும். ஒரு சில பேருக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்த நன்மை நடப்பதற்கு உண்டான காரணங்கள் தடைபடுது இல்லையா? அதற்கு என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
அவங்களுடைய பிறந்த ஜாதகப்படி தற்போது நடக்கக்கூடிய திசா புத்தி சரியில்லாத திசையாக இருந்துன்னு வைங்களே, அவங்களுக்கு இந்த மாதிரியான மாத பலன்கள் நடக்க வேண்டிய நன்மைகளில் ஓரளவு தடை ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம என்ன தான் கோச்சாரப்படி நல்லது இருந்தால் கூட உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்லதே இல்லாத ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கோச்சாரப்படி கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடும் அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே புரிஞ்சுக்கணும். அதுதான் யதார்த்தம். இருந்தாலும் இந்த மாதிரி தடை ஏற்படும் பொழுது நாம் என்ன பண்ணணுங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, என்ன பண்ணணுங்கிற ஒரு ஆவல் இருக்கும் இல்லையா, அப்போ நல்லதே நடக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. என்னதான் நவ கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லாமல் இருந்தால் கூட நம்மளுடைய ஜாதகம் நமக்கு சாதகமாகவோ அல்லது மாதம் முழுவதும் நமக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகவோ அல்லது நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா அனைத்து விஷயங்களுக்கும் அப்பாற்பட்டு நீங்கள் நினைத்த காரியத்தில் ஜெயிப்பதற்கு ஆன்மீகம் அப்படிங்கிற 5 எழுத்து மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமாக அமையும். ஒரு மனுஷாலுடைய தலையெழுத்தை கூட ஓரளவு தகர்த்து வைக்கக்கூடிய சக்தி இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற 5 எழுத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரியான ஆன்மீகத்தை அடிப்படையாக முழுமையாக ஆராதிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆன்மீகத்தின் மூலமாக உங்களுடைய குலதெய்வம், அதாவது கோடி தெய்வம் இருந்தாலும் குல தெய்வத்துக்கு இணையாகாது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப இந்த குலதெய்வ சம்பந்தப்பட்ட மந்திர பூஜைகளால் பூஜிக்கப்பட்ட, அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் 30 முக்கோடி தேவர்களுடைய மூல மந்திரத்தால் பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகப்படியோ அல்லது கிரக கோச்சாரப்படியோ நாளைக்கு நடக்க வேண்டிய நன்மைகளை இன்றைக்கே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பு. சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய உதவிகளை பண்ணுது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத பலன், தினப்பலன், வார பலன் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.